திண்டுக்கல் டிராகன்ஸ் அண்ட் ஷேபாக் சூப்பர் கில்லிஸ் போட்டி 9 ஆரம்பிக்க இருக்குது. கேட்ச் இட்ன்றது கால் மேல போயிருக்கு, கீழே இருக்காரு, எடுத்திருக்காங்க. இதுதாங்க அவசியம். ஷாட்டுங்க, ஃபீல்டர் தலைக்கு மேல கேப்பை கண்டுபிடிச்சு 4 ரன்கள். இன்னும் 2 கிடைச்சதுன்னா அவர் தொடலாம். ஆனா இங்க அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்ற மாதிரி சம ஷாட். அங்க 4 ரன்கள் வந்திருக்கு. ஆஹா, சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சான்ஸ் இருக்கு, அழகா எடுத்திருக்காங்க. எந்த குழப்பமும் இல்ல. தினேஷ் வந்தோடனே அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கிறார். இப்போதைக்கு சிவம் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தார். முதல் பவுண்டரி அவருக்கு வருது. பா பேட் வீசுறாப்ல வெயிட் பண்ணி பந்த வெளியில தான் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. சூப்பர் தம்பி. அது ஓஹோ மிக்ஸ் அப்புங்க. ரன் இல்லன்னு சொன்னாப்ல. அடடடடடா, அவர் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு ஓடினாரு கார்த்திக் சார். ஆனா சிவம் சிங் ரியாக்ட் பண்ணலங்க. அதே மாதிரி தான் புள்ளிடுறீங்க. சிவம் ஒரு பிரமாதமான புல் வித் தி ஆங்கிள், ஏகப்பட்ட எலிவேஷன் அண்ட் மேக்ஸிமம் ரிவர்ஸ் க்ளோஸ் ஷாட் அங்க. அண்ட் கௌஷிக் காந்தி யோசிக்கல, உடனே ஆள்காட்டி வரல தூக்கியாச்சு. சூப்பரா வந்தோ. Pitching in line, impact in line, wickets hitting, original decision is out. நல்ல ஒரு கட்டங்க, பரவிட்டு போக விட்டு பொறமண்டையில அடிச்சாரு. இது க்ளோஸ் காலா பார்க்கணும். கௌஷிக் காந்தி எஸ் அவுட் தந்திருக்காரு. விமல் குமார் காலி ஆயிருக்காரு. இன்னொரு விக்கெட் வீழ்ந்திருக்கு. Pitching in line, impact in line, wicket hitting. ஓ சம bowling, அவுட் சைட் எட்ஜ் பட்டிருக்கா தெரியல. ஜெகதீஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அண்ட் இன்னொரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. அழகுங்க, டைம் பண்ணாப்ல. அண்ட் 36 பந்துகளுக்கு பிறகு ஒரு பவுண்டரி வந்து சேருது. லாஸ்ட் 2 மேட்சா அவர் ஆக்சுவலி நிறைய ரன் லீக் பண்ணிட்டாரு. இந்த பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அற்புதமான ஷாட், 4 ரன்ஸ். ஸ்லோ பால் திரும்ப கூட கிளம்பிருக்கு. டீப் ஸ்கொயர் பால் கீழே. பிரமாதமான கேட்ச் அஸ்வந்த் பல் தப்பா. தரமான bowling. இது பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் ஒன் மாதிரி தான் இருந்தது. ஒரு ஸ்லைட் பண்ணாரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து அவர் பிக் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் டூ ஃபார், ஸ்கொயர் லெக் தலைக்கு மேலே அடிக்க முடியல. நல்ல கேட்ச். பட் பேஸ் இல்ல, நேரா ஓங்கி அடிச்சிருக்கார் புவனேஸ்வரன். உயரம் அதிகம், தூரம் இல்ல. தினேஷ் எந்த தவறும் செய்யல, நல்ல ஜட்ஜ் பண்ணிருக்காரு. ஒரு வீசி வீசி இருக்காருங்க பிஹைண்ட் ஸ்கொயர். நீண்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4. இந்த முறை ஷாட் ஒரு சீவ் இருக்காரு. நிரங்கர் சர்மா. சூப்பர் கில்லிஸ் இதை சேஸ் பண்ண முடியுமா? முதல் வெற்றியை தேடி போறாங்க ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் அவங்களோட 3வது மேட்ச்ல. இந்த தடவை 4 கலெக்ட் பண்ணி பாருங்க. ஜெகதீஷன் ஆஃப் த மார்க். எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கேட்ச் ஹிட் அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு. டைரக்ட் ஹிட். அது இருக்கிறதுனால Just move one. Yeah, the bails are completely discharged and batsman is short of his ground. I'm ready with the decision for the big screen. பால் பேட்டை பட்டதாங்க தெரியும். ஜெகதீஷன் பொழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷாட்டுங்க, 1 பவுன்ஸ்ல தரமான ஒரு பவுண்டரி வந்து சேருது. அப்பீல், பெரிய அப்பீல். கௌஷிக் காந்தி அங்க இன்னும் ப்ராசஸ் பண்ணியிருக்காரா இல்லன்ட்டாரு. ரிவ்யூ எடுப்பாங்களா? எடுத்துட்டாங்க. Yes. Pitching in line, impact in line, wickets hitting. The original decision is not out. Back to Kaushik on field. Kaushik, I recommend you to reverse your decision. You are on screen now. ஷாட்டுங்க, வெயிட் பண்ணாப்ல. ஆஹா, கிளியர் பண்ணிருக்கு. ஷாட்டுங்க, நிச்சயமா பவுண்டரிக்கு வாய்ப்புகள் இருக்கு. இறக்குறாப்ல கால்ல. அடேங்கப்பா, 2 பந்து வேற மாதிரி. இங்க விக்கெட்டே வந்திருக்கு. நல்ல ஷாட்டுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி வந்து சேர்ந்திருக்கு டக்குன்னு. இந்த முறை மச் மோர் அத்தாரிட்டி.
எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல ஒரு அற்புதமான 4. அத்துடன் கேப்டன் தலைவன் இருக்கின்றான்னு சொல்லும் வகையில ஒரு அரை சதம். 43 பந்துகள்ல ஜெகதீசன். நீங்க பந்தை என் பக்கம் தள்ளி விட்டீங்க, அவர் அந்த பக்கம் தள்ளி இருக்காரு. மிகப்பெரிய சிக்ஸர். பட்டனே தெரியுங்க, அந்த வேகத்துல நிச்சயமா 4 ரன்கள் வந்து சேரும்னு. ஏங்க அப்பா, சமையான ஒரு ராக்கெட் லான்ச். அது லேண்ட் ஆயிருக்கிறது இப்போதைக்கு கரெக்டா கேமரா பர்சனுக்கு பக்கத்துல. நல்ல வேளை அவருக்கு தலை தப்பிச்சிருச்சு. லான்ச் பண்றாரா மீண்டும்? ஆடேங்கப்பா, இன்னொரு சிக்ஸர். முடிச்சுக்கோ, போதும். அந்த கடைசி ஷாட் 6 ரன்கள் நிச்சயமா வரணும். கேப்டன்ஸோட நாக் இங்க 90 ரன்கள் ஜெகதீசன் பேர்ல. ஒரு தரமான வெற்றி வந்து சேருது சேப்பாக் சூப்பர் கில்லீஸுக்கு. போட்டி சுருக்கம் என்ன சொல்லுதுன்னா, திண்டுக்கல் முதல் 20 ஓவர்கள்ல 126க்கு 8 எடுத்தாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லீஸ் டாஸ் அவங்க பக்கம் போக 16.2 ஓவர்கள்ல 131 அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க.